பிரபு அவர்களே, அத்தனை இளைஞரணி தம்பிமார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சென்னை தெற்கு இளைஞரணி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் கடந்த நம்ம திராவிட பொங்கல் நிகழ்ச்சியை இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இப்படி ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோல போட்டி நடத்தி அதில் கலந்து கொண்ட தாய்மார்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே மறக்காத வண்ணம் அவர்களுக்கு உலக சாதனை என்று ஒரு சித்தத்தை கொண்டு வந்து அவர்கள் கையில ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இப்படிதான் ஒரு கோல போட்டி நடத்த வேண்டும் என்று உதாரணமாக இருந்த ஒரே அமைச்சர் மாண்புமிகு மாசுபுரன் அவர்கள். இன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் விலையை தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் கொண்டாடுவார்கள். ஆனால் எந்த இடம் முதலிடம் என்று சொன்னால் நம்முடைய சென்னை தெற்கில் தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவை முதல் நிகழ்ச்சியாக நம் அமைச்சர் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சத்யராஜ் தானா? சத்யராஜ். வணக்கத்திற்குரிய திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்களை மாவட்ட திமுக சார்பில் வருக வருகை நிகழ்ச்சியை இந்த கபடி போட்டியை வந்திருக்கிறேன். திரைப்பட கபடி வீரர் மணத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கிடைய அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மாநகர மேயர் துணை மேயர் அவர்களே, மாவட்ட தலைவர் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் குணசேகரன் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற பெருமக்களே, கழக நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் சைதாப்பேட்டை என்று சொன்னாலே, அதைவிட சென்னை தெற்கு என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற கழக நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு போற்றுகிற ஒரு இடமாக, பாராட்டுகிற ஒரு இடமாக இன்றைக்கு இருந்து இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அன்பு தலைவருடைய பிறந்தநாள் மார்ச் 1, 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தேர்தல் பணிகள் ஓராண்டு காலம் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பணியை செய்வதா இன்றைக்கு அடுத்ததாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவோம். அவர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று வரலாற்று சிறப்பு விழாவில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வீராங்கனைகள் வருக. இந்திய அளவில் இப்படிப்பட்ட ஓர் விண்ணொலி கபடி விழா நடக்கவில்லை என்று நம் வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு முதல்வர் கோப்பை விழா குழுவின் சார்பாக வீராங்கனைகள் வருக, வெற்றியின் பெருமிதங்களை தருக. சண்முகம் மெமோரியல் வெண்ணிலா கபடி கிளப் ஒட்டஞ்சத்திரம் காப்பி தமிழ்நாடு. அன்புக்குரிய ஆண்டோர் சான்றோர் மக்கள் கழகத்தின் களப்பணி வீரர்கள் பெருமகளின் பிறந்த நாளை நீங்கள் கடவுளோடு வாழ்த்தி வீராங்கனைகளை வாழ்ந்திருக்குமாறு அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன்.
கள்ளக்குறிச்சி நீதியம் கள்ளக்குறிச்சி அதேங்கப்பா தரவழிகளை வழங்கலாம். நலமலை கோவை வீராங்கனைகள் பெருமை கொள்ளும் அளவிற்கு முதல்வர் பெருமானின் விழா வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக நிகழ தொடங்கவிருக்கின்றது. இந்திய அளவில் முன்மொழி அன்னை கபடி அரங்கமாக இந்த விழா மிக சீரும் சிறப்புமாக அமைச்சர் பெருமானின் ஒருங்கிணைப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. லக்கி ஸ்டார் பள்ளிக்கரணை லக்கி ஸ்டார் பள்ளிக்கரணை தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்ற கபடி அணிகளின் வீராங்கனைகள் மன்றம் அதிர வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கிண்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் அமைச்சர் பெருமானின் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். கிண்டி லாபஸ் கோவை வெற்றி கோவை வெற்றி கோவை தன சாமி சென்னை எத்திராஜ் காலேஜ் சென்னை கபடி ஆர்மி சென்னை சென்னை மிக்க நன்றி. விழாவின் தொடக்க உரையை எளிமை செம்மல் குன்றின் சிகரம் அமைச்சர் பெருமான் அவர்கள் நிகழ்த்துகிறார். தரவழிகளை வழங்குமாறு நான் அன்போடு கேட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை தெற்கு மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளில் மிக சிறப்பான வகையில் பல்வேறு வகைகளிலான இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் விளையாட்டு போட்டிகள் என்கின்ற வகையிலேயும் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற வகையிலேயும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் ஒரு திறந்த வெளியில் உள் விளையாட்டு அரங்கம் என்கின்ற வகையில் இந்த விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு சைதையில் முதல்வர் கோப்பை எனும் தலைப்பில் ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த கபடி போட்டி நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கி 3 நாட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் பல்வேறு பரிசுகளை அள்ளி குவித்திருக்கிற வீராங்கனைகள் இன்றைக்கு இந்த போட்டிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறீர்கள். ஒரு குறுகிய கால இடைவெளியில் இத்தகையதொரு நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற நடுவர் குழுவைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய பி கோபாலன், பெருமதிப்பிற்குரிய கோல்டு ராஜேந்திரன், பெருமதிப்பிற்குரிய வேல்முருகன், பெருமதிப்பிற்குரிய திரு ராஜ், மரியாதைக்குரிய திரு ஆர் சி குப்பன், மரியாதைக்குரிய திரு பி சங்கர் போன்றவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து இந்த போட்டிகள் இங்கே வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, சென்னை தெற்கில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலும் எங்களுடன் உடன் இருக்கிற
சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிளைக்கழகங்களின் செயலாளர்கள், மாவட்ட கழக உறுப்பினர்கள், கிளைக்கழகங்களின் நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என்று எல்லோருமே மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாநில அளவில் நடைபெறும் பெண்கள் கபடி போட்டியில் பங்கு பெறும் நாங்கள் கபடியின் சட்ட திட்டங்களுக்கும் நடுவர்களின் தீர்ப்புக்கும் கட்டுப்பட்டு விளையாடுவோம். வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்வோம் என உறுதியளிக்கிறோம். கேலரியில் அமர்வாது அமைச்சர் பெருமான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வலதுபுறத்தில் இருக்கின்ற கழகத்தின் மேடைக்கு வலதுபுறம் இருக்கோம் எல்லாம் போ, நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் மேடைக்கு போகும்போது யாரும் நிக்க கூடாது தம்பி. அங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் தேவையில்லாத எல்லாம் மேடைக்கு போ. அந்த அம்பையர்ஸ் தவிர மற்ற அந்த டீம் தவிர நம்மளால எல்லாம் மேடைக்கு போ. மேடைக்கு போப்பா, மேடைக்கு போ. கேலரி மேடையில போய் உட்காருங்க. கேலரிக்கு போங்க, எல்லாம் கேலரிக்கு போ. அந்த எதிரில் இருக்கிற கேலரி கொஞ்சம் சைட்ல வந்துருங்களேன். பிளேயர்ஸ் அங்கே தான் உட்கார போறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வந்துருங்க. மகளிரை தவிர ஆண்கள் இருந்தா ரைட் சைட்ல வந்துருங்க, இல்லை லெஃப்ட்ல போயிடுங்க. பிளேயர்ஸ் எதிரில் உட்கார போறாங்க. கொஞ்சம் ஒருத்தர் இவங்களை தான் சொல்றோம், வாங்க தம்பி இவங்களை தான் வாங்க. அப்படியே ரைட் சைட்ல லெஃப்ட்ல வந்துருங்க. சார் உங்களை தான் சார், வாங்க சார், எழுந்திரிங்க, உங்களை தான்.